ஹாய், வெல்கம் டு டிடிஜி சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்ன டாபிக்னா சொல்லாதே செயலில் காட்டு. அதாவது உலகின் தலை சிறந்த சொல் என்ன? செயல். ஸோ அந்த எதையுமே நம்ம சொல்கிறத விட அதை செயல்படுத்தி காமிக்கணும். இப்போ எல்லாருமே நியூ இயர் பிறந்துருச்சு. அப்போது நியூ இயர் பிறந்ததும் என்ன பண்ணுவோம், ஜனவரி 1 அன்னைக்கு சில ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ இது நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே எடுப்போம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அண்டு வேறு ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ இந்த ரெசல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். எல்லாருமே இப்போது நம்ம ரெசல்யூஷன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு எடுப்போம். ஸோ அந்த 10ல் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எதாவது நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் ஒரு 5 days. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு அந்த ரெசல்யூஷன் மறந்துடும். ஸோ இந்த ரெசல்யூஷன் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி போகிறது வந்து கொஞ்சம் டவுட். ஸோ நம்ம எடுக்கிற ரெசல்யூஷனை கண்டிப்பாக செயல்படுத்தி காமிக்கணும். நம்ம எதையுமே சொல்கிறத விட செயலில் செய்யணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். ஏன் இந்த நேரத்தில் இந்த டாபிக் போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் நெருங்கிட்டுருக்க டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வாங்குவேன், 480 வாங்குவேன், 490 வாங்குவேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கான ஆக்ஷனில் அவங்க இறங்க மாட்டாங்க. ஸோ எல்லாரையும் நான் சொல்லலை, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆசை இருக்கும் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு. பட் அவங்களோட லேசினஸ் அதனால் வந்து அவங்களால அதை வந்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா இப்போது இந்த டைம் நல்ல குளிர் டைம், காலையில் ஏர்லி மார்னிங் அவங்களால எந்திரிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே எக்ஸாமுக்கு இன்னும் 2 months இருக்குது, அதனால் நாளைக்கு எந்திரிச்சிக்கலாம், இப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிடும். ஸோ அப்போ என்னாகும், அவங்க எடுத்த அந்த ரெசல்யூஷன் 480 வாங்குவேன் அப்படிங்கிறத அவங்க ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருப்பாங்க. பட் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷனில் இறங்கவே முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து எய்ம் வந்து கரெக்டாக எனக்கு இதுதான் என்னோடய எய்ம், இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு வெறித்தனம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கமே வராது. பிளான் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, எய்ம் பிளான் கோல் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க, எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்களோட பிளானையும் எய்மையும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதை நோக்கி தான் அவங்க செயல்படணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய மன்னர் இருக்கிறார். ஸோ அந்த மன்னர் என்ன பண்ணார், நீங்கள் இந்த மக்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் நிறைய விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மக்களும் கரெக்டாக இருப்பாங்க, அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. பட் அந்த ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு ஒரு 10 days நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், தப்பு பண்ணாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு வச்சுக்குவோம். ஸோ அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. 10வது நாள் வந்துட்டு அவர் சொல்கிறார், நான் ஏதாவது உங்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்கிறார். 10வது நாள் போய் கேட்டதும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீங்க மன்னா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் எதுக்கு பரிசு கொடுக்கணும், நான் சொன்னேன் பட் அதை செயல்படுத்தணும்னு கிடையாதே அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் வந்து மன்னர் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தினார். பட் ஆனால் அவர் செய்யாமல் விட்டது தவறு. அவர் ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று அந்த மக்களுக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா மக்கள் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அதை திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து செய்யாமல் விட்டுட்டார். ஸோ எதையுமே சொல்லக்கூடாது, செயல்படுத்தணும். இது வந்து இது ஒரு சின்ன கதை மன்னருங்கிறது. இது மன்னர் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லுவோம், இது மாதிரி பேரண்ட்டே சொல்லுவாங்க, நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்ட அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இதை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் அதை வந்து இப்போது ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பெரிய பைக் வாங்கி தரேன், பெரிய சைக்கிள் வாங்கி தரேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு அந்த பொருளுக்காக கூட ஆசைப்பட்டு நம்ம மார்க் எடுத்துடுறோம், படிச்சிடறோம். ஆனால் வந்து கேட்கும்போது நம்ம பேரண்ட்டு வந்துட்டு அன்னைக்கு அவங்களால அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் அவங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் செய்வாங்க. அப்போ பேரண்ட் வந்து எந்த பேரண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க, நீ மார்க் வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், ஆனால் அதை நான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கான செயலில் இறங்குவாங்க. ஏன்னா நம்ம சொன்னதை நம்ம பிள்ளைங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றுவாங்க. அப்போது அந்த செயல் நடந்ததும் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போது பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சோன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பேரண்ட்டுமே தன்னோட
குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ எல்லா பேரண்ட்டுமே என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், பெரிய ஆர்மி ஆஃபீஸர் இப்படி தான் யோசிப்பாங்க. எந்த பேரண்ட்டுமே வந்து என்னோட பிள்ளை வந்துட்டு கூலி வேலைக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக எந்த பேரண்ட்டுமே நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேரண்ட்டோட ஆசையும் பூர்த்தி செய்கிறது தான் நல்ல குழந்தைங்களோட கடமை. அப்போ என்ன பண்ணணும், எல்லா பேரண்ட்டுமே என்ன தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது ஒரு சின்ன வேலை, அது செய்ய முடியல அப்படின்னாக்கா நம்ம கஷ்டம் இல்லையா? ஸோ நம்ம அந்த செயலை வந்து செயல்படுத்தணும். நான் கண்டிப்பாக இவ்வளோ மார்க் வாங்கிடுவேன்ப்பா அப்படின்னு நம்ம பேரண்ட்டுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்தோன்னா அதை செயல்படுத்தணும். படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளோட தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும், சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும், வெளியில் அவுட் சைட் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ தேவையில்லாத அரட்டை, டிவி, மொபைல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிளானிங் முக்கியம், கோல் முக்கியம், ப்ராசஸ் முக்கியம், பெர்சிஸ்டன்ஸ் முக்கியம். ஸோ இது 5மே இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நோக்கி போக முடியும். நம்ம இந்த கோல் பண்ணுறது இல்லை ரெசல்யூஷன் எடுக்கிறது இது எல்லாமே ஒன்லி படிப்பு மட்டும் கிடையாது. எக்ஸசைஸ்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் சரி. நாட் ஒன்லி இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆல் ஹியூமன் பீயிங்ஸுமே இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னாக்கா இப்போ நம்மளுமே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இந்த இயர் எண்டுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதை சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபோனை எடுத்து நோண்டிட்டு உட்காந்துருந்தாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான செயலில் நம்ம இறங்கணும். நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம எந்தெந்த டைம் என்னது செஞ்சால் அது எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பிளானிங் பண்ணிக்கணும். பிளானிங் பண்ணிவிட்டு அதுபடி செய்யணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு 5 days பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுறக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணணும். நம்ம எவ்வளோ சாதிக்கக்கூடிய நம்ம உடம்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 24 hours ½ hour நம்ம ஹெல்த்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய 23½ hours நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கிட்டு சொல்லாமல் செஞ்சு காமிக்கணும். ஸோ நம்ம இந்த ரெசல்யூஷன் எல்லாமே நான் இதை செய்வேன் இதெல்லாம் எடுக்கிறது நல்ல விஷயத்துக்காக தான் எடுக்கணும். நான் என்னை ஒருத்தன் போன வருஷம் பழி வாங்கினா அவனை நான் இந்த வருஷம் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் யாரும் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது. அதையும் செயல்படுத்தவும் கூடாது. சொல்லிட்டாங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டேன் அவனை செஞ்சே தீர்வேன்னு செயல்படுத்தக்கூடாது. ஒன்லி இதெல்லாமே நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் செயல்படுத்தணும். இப்போ எவ்வளோ பேரண்ட்ஸ் இப்போ அவங்களோட கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பாங்க. அதாவது நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க. பட் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க ஆக முடியாமல் போயிருந்துருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அவங்களோட மனசு ஓரத்தில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட குழந்தைய அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லோரும் கேட்கலாம், பேரண்ட்ஸோட ஆசையை வந்து எங்கள் மேலே திணிச்சா எங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லையா அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்து வளர்கிற நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கும் போது எப்படி அவங்க வந்து தப்பான ஒரு இதை உங்கள் மேலே திணிப்பாங்க? கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான். இதை உணர்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல லெவலுக்கு போக முடியும். இப்போது ஒரு சின்ன விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. அர்ச்சனா ஐஏஎஸ்னு ஒரு ஃபிலிம் இருக்கும். அதில் வந்து அந்த அம்மா வந்துட்டு குழந்தைகிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி எதை பார்த்தா இவங்களாம் ஒரு தாயா அப்படின்ற அளவுக்கு ஒரு டெரராக நடந்துப்பாங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அம்மான்ற பாசமே எனக்கு உங்ககிட்ட கிடைக்கல அப்படிம்பாங்க. ஸோ அம்மான்ற பாசமே இல்லைன்னதும் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? எந்த ஒரு தாயும் தன் குழந்தைகிட்ட போலியாக இருக்க மாட்டாங்க, உண்மையாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த குழந்தை அப்படி கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க எம்ஏ பாஸ் பண்ணி வந்தாலும் அந்த தாய் சந்தோஷப்பட மாட்டாங்க. எனக்கு நீ எம்ஏ பாஸ் பண்ணது சந்தோஷம் கிடையாது, ஐஏஎஸ் பாஸ் பண்ணாதான் சந்தோஷம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் பட்ட வழியை சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்லிவிட்டு அவங்கள படிக்க வைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைப்பாங்க. அந்த பொண்ணு வெறித்தனமாக படித்து தன்னோட தாய்க்காக ஐஏஎஸ் ஆவாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. தன் பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவாங்க. அப்போது இது தன்னோட ஆசையை நிறைவேற்றினதுக்காகன்னு கிடையாது. ஒரு ஹை பொசிஷனில் தன்னோட குழந்தைங்க வந்தாக்கா சொசைட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்க முடியும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம படிக்கிற படிப்பும் ஒரு நல்ல பொசிஷனில் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி படிக்கணும். இப்போ நான் ஐஏஎஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவேன்னு சொல்லக்கூடாது, அதை செயல்படுத்தி காமிக்கணும். எத்தனையோ இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதை நம்ம வந்து செயல்படுத்தணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணினா மட்டும்தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும்.
முடியும். பில்கேட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே நான் இந்த லைனில் தான் போவேன் அப்படின்னு அவர் ஒரு கோல் செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி அவர் போயிட்டு இருந்தார். இன்றைக்கி சாதிச்சு காமிச்சிருக்காரு. அது மாதிரி நமக்குள்ளே நிறைய பில்கேட்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும், சாதிக்கணும். நான் பில்கேட்ஸ் மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பில்கேட்ஸ் என்ன பண்ணினாரு, அவர் எப்படி கஷ்டப்பட்டார், சாதித்தவங்க யாருமே கஷ்டப்படாமல் சாதிக்கலை. அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலி வேதனைகளெல்லாம் தாண்டி தான் பெரிய சாதனையை சாதிச்சிருக்காங்க. ஸோ நிறைய சாதனையாளர்கள் அப்படி தான் சாதிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆனால் சொன்னதை சாதித்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்குள்ளே நிறைய பில்கேட்ஸ் இருக்கலாம், நிறைய ஐன்ஸ்டீன் இருக்கலாம், நிறைய சாக்ரட்டிஸ் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே சொன்னதை செஞ்சு காமிக்கணும். அப்துல் கலாம் மாதிரி வரணும் அப்படின்னா அப்துல் கலாம் பட்ட வலிகள் வேதனைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி வலி வேதனைகள்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம படித்து நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத செயல்படுத்தி காமிக்கணும். அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணார், அவரோட ஹிஸ்ட்ரி, அவர் படித்த விதம் அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக சொல்கிற விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளும் ஒரு சாதனையாளர் லிஸ்ட்டில் இருப்போம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். எல்லாரும் இதை செயல்படுத்தலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.